இதுல குறிப்பா பார்க்குறப்போ உத்தரப்பிரதேசம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ரிசல்ட் அமையுது. ஆனால் மத்திய பிரதேசம் வேறொரு தன்மையில் இருக்கிறது. வட மாநிலங்களில் புரிஞ்சுக்கிறதுலே ஒரு சிக்கல் இருக்கா? இருக்கு. உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பக்கத்தில் இருக்கிறதுனாலும் கூட எப்படி தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கானாவுக்கும் இடையில அவ்வளோ சவுத் இந்தியான்னு சொன்னாலும் நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதோ அதே போல் வித்தியாசம் உள்ளது தான். நம்ம பார்வைக்கு எல்லாம் நார்த் இந்தியா, ஆனால் நார்த் இந்தியா அவ்வளவு வித்தியாசமான ஒரு பகுதி. உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஸ்வீப் ஆகுங்கிறது ஊடகங்கள் சொன்னதை தவிர தேர்தல் தொடர்பாக இந்த முறை களத்தில் இருந்தவங்க எல்லாரும் சொன்னது ஒரு மாற்றம் இருக்குங்கிறதா. குறிப்பாக ரெண்டு முக்கியமான மாற்றம் நடந்தது. ஒன்று, அகிலேஷ் யாதவ் அவருடைய வழக்கமான அரசியல் முறைகளில் சில மாற்றங்கள்லாம் செஞ்சு ரொம்ப பரந்துபட்ட ஒரு கூட்டணியை உருவாக்குறதுல அவர் வெற்றி பெற்றிருந்தார். இரண்டாவது, காங்கிரஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் காட்டிய ஒரு விதமான என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பெரிய அண்ணன் தனன்னு வச்சுக்கலாம், அதை விட்டுட்டு உத்தரப்பிரதேசம் சொன்னால் அகிலேஷ் யாதவ் தான், எஸ்பி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மிக குறைவான எண்ணிக்கையில் நிற்க ஒத்துக்கிட்டாங்க. பிஎஸ்பி ஒரு ஃபீல்டில் பல முறை முதல்வரானவங்க மாயாவதி, ஆனால் அவங்க தொடர்ந்து irrelevant-ஆக மாறிட்டே வந்தாங்க. இந்த முறை இன்னமும் மோசமான முறையில் அவங்களுடைய வாய்ப்புகள்லாம் அகற்றப்பட்டு பிஎஸ்பிக்கு போக வேண்டிய வாக்குகள், பிஎஸ்பி வாக்குகள்னு சொன்னதெல்லாம் கணிசமாக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தது. ஆக இந்தியா கூட்டணி இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்பாகவே பலவீனமான நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யோகி ஆதித்யநாத் அரசு அவங்க முஸ்லீம் எதிர்ப்பு அல்லது சிறுபான்மையின எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி பெண்களுக்கு நிறைய செய்தாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் ரொம்ப வலுவாக செஞ்சாங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த முறையில் இந்த முறை பெண்களுடைய ஓட்டு, மகிழா பவர் யோகியோட இருக்கும், எப்படியும் அவங்க அதை வச்சு ஸ்வீப் பண்ணிடுவாங்க என்று ஒரு பிரச்சாரம் நடக்கப்பட்டது. ஆனால் இப்போ ஒவ்வொரு கட்டமாக 7 கட்டமாக நடந்தது இல்லையா உத்தரப்பிரதேசத்துலேயும், ஒவ்வொரு கட்டம் நகர நகர அங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியினுடைய எழுச்சி ரொம்ப இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி, பிரியங்கா 2 பேருமே இந்த எல்லா கட்டங்களையும் மிக சரியாக பயன்படுத்தி மிக தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை ஈடுபட்டு, குறிப்பாக இந்திய அரசியல் சாசனத்துக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான ஒரு சூழல் வரப்போகிறது, அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும்ங்கிற பிரச்சாரம் செய்த போது ஓபிசி, தலித் அண்ட் எல்லா விதமான பின்தங்கிய மக்கள் காங்கிரஸ் பின்னால அணிதிரள ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. பேசலாம். இதுதான் அங்க நடந்த மாற்றம். பாஜகவிலிருந்து பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் இணைகிறார். ஆசீர்வாதம், எப்படி பார்க்கிறீங்க? வட மாநிலங்கள்ல அது குறிப்பா உத்தரப்பிரதேசம்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறதா? அதாவது இப்போ இதுவரை 297 சீட்டு பாஜக கூட்டணிக்கு இருக்கிறது. ஆட்சி அமைக்க போறது ஆட்சி தான். பிரதமர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமராக பதவி செய்கிறார். எங்களுக்கு தேவையான அந்த 272 நாங்க தாண்டிட்டோம். ஆனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அதனுடைய ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது 40, அப்புறமேட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா 45 ஆகுது, திடீர்னு 48 ஆகுது, அப்புறம் திரும்பி 42 ஆகுது. இது மாதிரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்குது. ஆனா கடைசியில பார்க்கும்பொழுது அது நல்ல ஒரு எங்களுக்கு கணிசமான தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்துல வரும். ஏன்னா இப்பதான் 4வது 5வது ரவுண்டு போயிட்டு இருக்குது. இன்னும் நிறைய ரவுண்டு பாக்கி இருக்குது. அதனால உத்தரப்பிரதேசம் அதுலயே ஒரு குறுக்கீடு பேராசிரியர், இப்போ நீங்க சொல்வது மாதிரி இப்ப நீங்களே சொல்றீங்க நாங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா நாங்க வந்துட்டோம், ஆட்சியை பிடித்து அதற்கு அதிகமான இடம்னு. அதுவுமே இப்ப நீங்க சொல்வதும் டூ ஏர்லி இல்லையா? அதுவுமே கூட மாறலாம் இல்லையா? இல்ல ஆக்சுவலா ஏன்னா இந்த 298 இடம்ன்றது நாங்க அதிகமான அளவுக்கு மார்ஜின்ல போயிட்டு இருக்கிறோம். அது நான் சொல்றேன். இப்போ மார்ஜின் திரும்பி வர்றதுக்கு, அதாவது மார்ஜின் கம்மி ஆகுறதுக்கோ அல்லது தோல்வியை நோக்கி போறதுக்கோ வாய்ப்பு இல்லாத தொகுதிகள். அதனாலதான் இந்த 298ன்றது நாங்க ஒரு கம்ஃபர்டபிள் ஜோனுக்கு ஆல்ரெடி வந்துட்டோம். இப்ப இன்னமேட்டு எங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே போனஸ் தான். அதனால இந்த எண்ணிக்கை 300 தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 310, 320 கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 3-4 மணி நேரம் என்ன போறாங்க. அதனால எங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபிள் ஜோன் போகணுமோ அது ஆல்ரெடி நாங்க போயிட்டோம்.
சோ எங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான எண்ணிக்கை இருக்கிறது. பட் இவங்க வந்து விஜயபுல்லா சார் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல வந்து அவங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த தேர்தல்ல வந்து காங்கிரஸ் இரட்டை இலக்கத்தில இருந்து 3வது இலக்கத்தை நோக்கி அவங்க போறாங்களா போகலையா, 100 சீட்டு வாங்குறாங்களா இன்னும் தெரியல. அவங்க ஒருவேளை 100 சீட்டு வாங்கினாலே ஒழிய அவங்க வச்ச அந்த இலக்கை அவங்களாலேயே கூட வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஈவன் வந்து இந்திய கூட்டணி 227 சீட்டு தான் இதுவரை வாங்கியிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா 272 நோக்கி அவங்க பயணிக்கணும்னா இந்த தேர்தல் அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் ஒரு மக்கள் வந்து பலதரப்பட்ட மக்கள், பன்முகத்தன்மையை கொண்டாடக்கூடிய மக்கள் பாஜகவின் வேகத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறாங்க. அதுவே ஒரு மகிழ்ச்சிகரமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு ஆழி செந்தில்நாதன் சொன்னார். இப்ப உங்களுடைய போக்குகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை வந்திருக்குன்னு நீங்க நினைக்கலையா? அப்படி இல்ல விஜயன், இல்ல நீங்க இது மாதிரி இன்னொரு சைடு வந்து அனலைஸ் பண்ணுங்க. இப்ப வந்து ஈஸ்டர்ன் சைடு, அதாவது வந்து ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இங்கெல்லாம் வந்து நாங்க எதிர்பார்த்ததை விட நிறைய வந்து சீட்டுகள் கிடைச்சிட்டு இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா தெலுங்கானால வந்து நாங்க 4 சீட்டு தான் வந்து போன தடவை வாங்கியிருந்தோம். இந்த தடவை டபுள் டிஜிட் அங்க வருது, 10 தாண்டிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்திலையும் ரொம்ப அருமையான எங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. எங்களோட கூட்டணி கட்சியான டிடிபி, ஜனசேனா எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. ஒடிசால வந்து நாங்க அங்க வந்து எம்பி எலெக்ஷன்லயும் நாங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கிறோம். அங்க வந்து நாங்க ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சட்டமன்றத்திலேயும் நாங்க ஆல்ரெடி 2/3 மெஜாரிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆளி செந்தில் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஆளி செந்தில்நாதன் சொல்ற மாதிரி நீங்க வந்து இந்தியா முழுக்க நீங்க பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் எங்களுடைய பிரசன்ஸ் இருக்குது. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்றது அதுதான் இந்த தேர்தலுடைய பிரதிபலிப்பு. முக்கியமான டேக்அவே அப்படின்றீங்க. இந்தியாவினுடைய குறுக்கும் நெடுக்குமாக எல்லா இடங்களிலும் எங்களுடைய தடங்களை வந்து பதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வையும், ஆட்சியை உறுதியா நாங்க பிடிக்க போறோம்ன்ற பார்வையும் முன் வச்சிருக்கிறீங்க. இது குறித்தும் பேச